வணக்கம் ஜெயஹிந்த். நம்மளுடைய மேக்கிங் த அன்பிரேக்கபிள் ஃப்ரம் ஜென்சி டு சோல்ஜர் நெட்ஃப்ளிக்ஸ் லெவல் தரத்துக்கான ஒரு தரமான ஒரு டிஜிட்டல் சீரியஸை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 2 எபிசோடு ஏற்கனவே பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் இதை வீடியோவை பாருங்கள். இளைஞர்களுக்கு, குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள்லேருந்து எல்லா வயதினருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். மார்க்கெட்டிங் பண்ணியோ இல்லை இதை நம்ம செயற்கையாக ப்ரொமோட் பண்ணியோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது டோட்டலாக உங்களுக்காக பண்ணது, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்ற ஒரு கம்ப்ளீட் நம்பிக்கையோடு இப்போ ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டுக்குலாம் நம்ம போகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று திடீர்னு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவு பல பேரை திரும்பி பார்க்க வச்சுது. அதன் பிறகு இதை பற்றி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 14 இடங்களில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு சதியை ஐஎஸ்ஐ பேக்டு நெட்வொர்க் ஒன்று செய்ய இருந்ததுக்கும், அதன் பிறகு நம்மளுடைய உளவுத்துறை மற்றும் காவல்துறையினர் பேக் எண்டில் ஒர்க் பண்ணி அந்த நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டாக உடைச்சு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் 14 மாநிலங்களில் இடங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுருக்காங்கன்ற ஒரு அதிர்ச்சிகரமான பதிவை அவர் போட்டிருக்காரு. ஷஷாத் பட்டி நெட்வொர்க், எஸ்பிஎன்னு சொல்லக்கூடிய ஷஷாத் பட்டி நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை தான் நம்மளுடைய சுதந்திர தினத்தன்னைக்கு இவங்க செயல்படுத்திருந்த மிகப்பெரிய டெரர் கிராங்ஸ்டர் சிண்டிகேட்டை பிரேக் பண்ணியிருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். இப்போது அந்த ட்வீட்டில் இருக்கக்கூடிய லைனை பார்க்கலாம். மோடி கவர்மெண்ட் டெஸ்ட்ராய்ட் த ஐஎஸ்ஐ பேக் டெரர் குரூப் ஷஷாத் பட்டி நெட்வொர்க் head of Independence Day and thwarted its plan for subversive attacks by arresting more than 200 operatives. ஷஷாத் பட்டி நெட்வொர்க்குன்ற இந்த ஒரு பயங்கரவாத நெட்வொர்க்கை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க்கை பிரேக் பண்ணி இதில் சம்பந்தப்பட்ட 200 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதும், இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ripped apart the network by launching coordinated operations across different locations in 14 states. 14 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் இது காவல்துறையினர், உளவுத்துறையினர் எல்லாம் சேர்ந்து ஈடுபட்டு இந்த நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டாக உடைச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த லெவல் ஆஃப் ஆப்ரேஷன், அதாவது ஒரே நேரத்தில் 14 மாநிலங்களில் ஒரு ஆப்ரேஷனை செஞ்சு 200க்கும் அதிகமான பேரை கைது செய்தது, இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைஸ்ட் ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் நம்ம சொல்லலாம். இதில் அவர் கடைசியாக எப்படி முடிக்கிறாருன்னா, upholding a brilliant example of India's zero tolerance towards terrorism. இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸை இந்தியா கடைபிடிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் எங்கே ஐஎஸ்ஐ லிங்க் ஆகிறாங்க, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ லிங்க் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டான்ஷியல் ரிகவரிஸ் இன்க்ளூடிங் ஐஇடிஸ், கிரெனேட்ஸ் பேரிங் பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி மார்க்கிங்ஸ், பிஸ்டல்ஸ், லைவ் கேட்ரேஜஸ் அண்ட் சிசிடிவி கேமராஸ் யூஸ்ட் ஃபார் எஸ்பியானேஜ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதில் ஐஇடி, கிரெனேடு இது மாதிரியான ஆயுதங்கள் எல்லாமே பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியோடைய முத்திரையோடு கைப்பற்றப்பட்டிருக்கு. ப்ளஸ் சிசிடிவி கேமராஸுமே அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எஸ்பியானேஜ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. சிசிடிவி அப்படின்றது நமக்கு தற்காப்புக்குன்னு சொன்னாலும், சிசிடிவி சைனாவில் தயாரிக்கப்படுறதுனாலையும் பல இடங்களில் சிசிடிவியை பயன்படுத்தி மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸை வேவு பார்க்குற செயலில் ஈடுபட்டிருந்தாங்கன்றது நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இந்த மாதிரி இடத்துல இது சதி வலையில் ஈடுபட்டு நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அதுவும் சேர்த்து இது ஒரு பியூர் டெரர் நெட்வொர்க்குன்றதை விட கிரிமினல் கேங்ஸ், இந்த கேங்ஸ்டர் சிண்டிகேட்டையும் இதையும் இணைச்சு ஒரு புது ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த ட்வீட்டுக்கு பியாண்ட் என்னென்ன இருக்குன்ற ஒரு டீட்டெயில் அப்டேட்டை பார்க்கலாம். எஸ்பிஎன் ஷஷாத் பட்டி நெட்வொர்க் அப்படின்றது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ பேக்டு டெரர் சிண்டிகேட். இவங்க ஐஇடி மற்றும் பெட்ரோல் குண்டுகளை பயன்படுத்தி சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை செய்யறதுக்கு முற்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீம் என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னா, காவல்துறையினர் மேலே வேவு பார்க்கக்கூடியது, பாதுகாப்பு தளவாடங்கள், நம்மளுடைய டிஃபென்ஸ் இன்ஸ்டலேஷன்ஸ், மிலிட்ரி ஸ்டேஷன்ஸ் மற்றும் ரிலீஜியஸ் சைட்ஸ், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான மத வழிபாட்டு தலங்களில் குறி வச்சு அங்கே சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்ணி, இதோட டீட்டெயில்ஸ் நமக்கு ஒன்றும் கிடைக்கல, இதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாம் கிடைக்கும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். சிசிடிவிஸை இன்ஸ்டால் பண்ணி வேவு பார்த்து அதன் மூலியமா இவங்க ஒரு பயங்கரமான சதி திட்டத்தை செயல்படுத்த முற்பட்டிருக்காங்க அப்படின்றதும்,
12ஆம் தேதி ஆகஸ்ட் ஒரே நேரத்தில் 14 மாநிலங்களில் ரியல் டைமில் இந்த ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணி ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் சேர்த்து 15ஆம் தேதி நடக்கிற ஒரு மிகப்பெரிய தாக்குதலை முறியடிச்சிருக்காங்க அப்படின்றதா இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட் வைஸ் பிரேக்கப்பை வந்து பார்ப்போம். 253 பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் 62, ஹரியானா 52, டெல்லி 51, பஞ்சாப் 44, ராஜஸ்தான் 15, மகாராஷ்டிரா 8, உத்தராகண்ட் 5, கர்நாடகா, குஜராத் மற்றும் பீகார் 3 பேர், தெலுங்கானா, ஹிமாச்சல், ஜம்மு காஷ்மீர், கேரளாவில் 2 பேர். இப்போ இன்னும் ஃப்ரெஷ்ஷான எஃப்ஐஆர்ஸ் வந்து டெல்லி மற்றும் கர்நாடகாவில் போட்டிருக்காங்க. 80 எஃப்ஐஆர், 253 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கடுமையான தேச பாதுகாப்பு சட்டமான ஊப்பா சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். கூடவே என்டிபிஎஸ் ஆக்டும் ஆர்ம்ஸ் ஆக்ட் ஆயுத சட்டமும் இவங்க மேலே போடப்பட்டிருக்கு. அது கூடவே எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்டையும் போட்டிருக்காங்க. இப்போ என்ஐஏவும் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இந்த ஷஷாத் பட்டியை தேடிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த ஷஷாத் பட்டி நெட்வொர்க்னு ஒருத்தன் பேர் வரும்போது அவன் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பாகிஸ்தான் பேஸ்ட் கேங்ஸ்டர் தாவூத் இப்ராஹிமோட ஒரு புது வெர்ஷன் நம்ம வச்சுக்கலாம். இவன் வந்து ஒரு டெரர் ஹேண்ட்லராக மாறி இருக்கிறான். இவன் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேங்ஸ்டர், இப்போ ஒரு பயங்கரவாதி. இவனுக்கும் லாரன்ஸ் பிஷ்னோய் கேங்குக்கும், இந்த லாரன்ஸ் பிஷ்னோய் அப்படின்ற இந்த கேங்ஸ்டர் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்காப்புல. இவங்க 2 பேருக்கும் இருந்த ரைவல்ரியில் பிஷ்னோய் கேங்கை காலி பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர் வெயிட்டாக இருந்தது இது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தாவூத் இப்ராஹிம் செயல்பட்டு இருந்த அதே சமயத்தில் தாவூத் இப்ராஹிமுக்கு நேர் எதிராக சோட்டா ஷக்கீல் அப்படின்ற ஒரு கேங் செயல்பட்டு இருந்துச்சு. அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது என்ன சொன்னாங்கன்னா தாவூத் இப்ராஹிமை காலி பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கவுண்டர் கேங்கை இந்திய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுதுன்ட்டு. இப்போ அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய காலிஸ்தானிகளை காலி பண்ணுறதுக்கு தான் லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் செயல்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பரவலான பேச்சு, குற்றச்சாட்டுகள் காலிஸ்தான் ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் ஆர்சிஎம்பின்னு சொல்லக்கூடிய ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் இவங்களே ஒரு இடத்துல குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதன் பிறகு அந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. ஸோ ஒரு கேங்கை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு கேங் உருவாக்குறது அப்படின்றது ஏற்கனவே இருந்த நடைமுறை தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எதிரெதிராக இருந்தாலும் பிஷ்னோய் கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆளு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீஷான் அக்தர். ஜீஷான் அக்தருக்கும் இந்த பட்டிக்கும் லிங்க் இருக்குது, ஷஷாத் பட்டிக்கும் லிங்க் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சன் காலியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிஜேபி தலைவருடைய ஜலந்தரில், பஞ்சாப் ஜலந்தரில் இருக்கக்கூடிய அவரோட ரெசிடென்ஸ் மீது ஒரு முறை ஒரு குண்டு தாக்குதலை ட்ரை பண்ணாங்க. அதில் தான் இவங்க 2 பேருக்கும் ரைவல் கேங்காக இருந்தாலும் அந்த ரைவல் கேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் லிங்க்ல இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2025 சபர்மதி ஜெயிலில் இருந்து லாரன்ஸ் பிஷ்னோயும் ஷஷாத் பட்டியும் வந்து ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிகைக்கு விஷ் பண்ணக்கூடிய வீடியோ கால் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அதன் பிறகு தான் அந்த ஜெயிலை மாற்றக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த எக்கோசிஸ்டம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபோடைய ஒரு ஹைபிரிட் டெரர் எக்கோசிஸ்டம் தான் இப்போ இருக்குது. இந்த சித்தாந்த ரீதியாக ஒரு முழு நேர பயங்கரவாதிகளாக இவங்க உள்ள அனுப்புறது இப்போ கம்மியாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகிறதும் கம்மியாக இருக்குது. ரெண்டுமே நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். பட் இவங்க வேற ஒரு மாடல் எடுக்கிறாங்க. இந்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியா டெரரிசம் போர்ட்டல் அப்படின்ற ஒரு இணையதளம் எந்தெந்த நாட்டில் என்னென்ன பயங்கரவாத அமைப்புகள் லைவாக இருக்குன்றத கொடுக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் இது. காவல்துறை, உளவுத்துறையில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சைட்டை நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் 2024 பிறகு இன்சிடியஸ் வேவ் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஒரு வேவாக, ஒரு மிகப்பெரிய அலையாக பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்குது பஞ்சாப்ல அப்படின்றதா. 30க்கும் அதிகமான கிரெனேட் மற்றும் ஐஇடி தாக்குதல்கள் குறிப்பாக காவல் நிலையங்களையும் போலீஸ் போஸ்டையும் குறி வச்சு நடந்திருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய பாகிஸ்தான் எல்லை பஞ்சாப் பார்டரில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கேங்ஸ்டர்லேருந்து டெரரிசம் அப்படின்றது மிங்கிள் ஆகி இப்போ அந்த கோடு இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக மிங்கிள் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தாவூத் இப்ராஹிம் அப்படின்றவன் ஃபர்ஸ்ட் கேங்ஸ்டராக இருந்து அதன் பிறகு ஒரு பயங்கரவாதியாக 91 எப்படி மாறினானோ அதே மாதிரியான சூழ்நிலையை இவங்க மீண்டும் பண்ணுறாங்கன்றத பார்க்குறோம். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு
ரீகேலிபிரேட்டட் அண்ட் இன்டென்சிஃபைடு. இந்த கேலிப்ரேஷனை மாற்றி வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு ஹை இன்டென்சிட்டி ஆப்ரேஷனே இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி யங் பீப்புள், நம்மளுடைய இளைஞர்களை குறிப்பாக குறி வச்சு அவங்கள ரேடிக்கலைஸ் பண்ணி அவங்கள இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுன்னு பார்க்குறோம். ஏன்னா சண்டிகரில் மே மாதம் அரெஸ்ட் பண்ண ஒருத்தன் வந்து ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா 12வது படிக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ அந்த ஏஜ்லேயே இவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இந்தியாவுக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. இப்போது 17ஆம் தேதி இந்த நிகழ்வை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வெளியிடுறாரு. இந்த ஆப்ரேஷன் எப்போ நடந்துச்சு? 12ஆம் தேதி ஜூலை. ஸோ ஐடியலாக பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி நைட்டோ இல்லை 13ஆம் தேதியோ வந்திருக்கணும். பட் கிளியர் கட்டாக இண்டிபெண்டன்ஸ் டேவை தாண்டி இந்த அறிவிப்பை வெளியிடும் போது இவங்களோட டார்கெட் அப்படின்றது நம்மளுடைய சுதந்திர தினமாக தான் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது, பாகிஸ்தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியோடைய முத்திரை பதித்த ஆயுதங்கள் கைப்பற்றப்படும். இன்னும் அது காட்சிக்கு வரல, சீக்கிரம் வரும். அது அந்த நியூஸை உள்துறை அமைச்சரே சொல்லும்போது இதோடைய பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட லிங்க் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தது. துரந்தர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அந்த மேஜர் இக்பால்ன்ற கேரக்டர் ஐஎஸ்ஐயோடைய ஒரு அதிகாரி, அவன் பேசும்போது என்ன சொல்லுவான்னா, நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்க முடியாது இந்தியாவுக்கு, நீங்கள் இன்சர்ஜென்ட்ஸ்லேருந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷேரி பலூச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர்கிட்ட வந்து அவங்க போய் அந்த ஆயுதங்களை பலூச்சிஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்து அது இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல தான் அந்த நெட்வொர்க் கொலாப்ஸ் ஆகும் பொழுது இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இந்தியாவுக்குள்ளே செய்யணும்னா அவங்களுடைய இராணுவ ஆயுதங்களே நேரடியாக உள்ள அனுப்பக்கூடிய சூழ்நிலைன்றது வருது. ஏன்னா இது கிரனேடை வெடிக்கும் பொழுது அந்த முத்திரை சில டைம் ரேராக ஃபாரன்சிக்கில் கிடைக்கலாம், இல்லைன்னா கிடைக்காமையும் போகலாம். அதை வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணலாம். இப்போது கிளியர் கட்டாக 14 மாநிலங்களில் 80க்கும் அதிகமான எஃப்ஐஆர், 253 பேர் இதில் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. அப்படின்னா இதோட ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் நினச்சி பார்க்கவே பயமாகவும் இருக்குது, அதே சமயம் பிரமிப்பாகவும் இருக்குது. சுதந்திர தினத்தை நம்ம கொடியேற்றி கொண்டாடுறோம். நான் கோயம்புத்தூரில் போய் கொடியேற்றி ஒரு ஸ்கூலில் வந்து நான் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணேன். நம்ம எல்லாரும் அந்த டைமை வந்து நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இல்லை நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு தொலைக்காட்சியில் ஃபேமிலியோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்போம், இல்லை ஒரு திரைப்படம் பார்த்துட்டு இருந்திருப்போம், இல்லை எங்கேயோ வெளியில் போயிட்டு இருப்போம். ஆனால் பின்னாடி எவ்வளோ பேர் கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமைதிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக உணரணும். காவல்துறையினர் மீது 1000 விமர்சனம் வைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா 100கணக்கான விமர்சனம் இருக்குது. பட் இந்த ஹிடன் ஹேண்ட்ஸ் அவங்களுடைய துறை ரீதியான அந்த வெற்றியை நம்ம கண்டிப்பாக கொண்டாடணும். இந்த 14 மாநில காவல்துறை மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்க எல்லா காவல்துறையினரும் கண்டிப்பாக அதில் லிங்காக இருப்பாங்க. அவங்க அனைவருக்கும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா இந்தியாவுடைய வளர்ச்சியை அது ஒரு மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிருக்கும். இந்தியாவில் மத ரீதியான மோதல்கள் மிகப்பெரிய லெவலில் வரத்துக்கான ஒரு ஆபத்தையும் உண்டு பண்ணியிருக்கும். ஏன்னா சுதந்திர தினம் நமக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான நாள். ஒரு சின்ன சம்பவம் நடந்திருந்தா கூட அது வந்து ஒரு குளோபல் நியூஸாக மாறி இருக்கும். இந்தியா ஒரு அன்ஸ்டேபிள் கண்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு லாய்க்கட்ட ஒரு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி ட்ராவல் அட்வைசரி கொடுக்கக்கூடிய லெவலுக்கு அது போயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு அசீம் முனீருக்கு அந்த குளோபல் இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருக்கு. சவுதி, துருக்கி போன்ற ஒப்பந்தங்கள், மெக்கா ஒப்பந்தம்லாம் நம்ம பார்த்தோம். மெக்கா ஒப்பந்தத்தை ட்ரம்ப் வந்து பாராட்டுறாரு. இந்த ரீஜனல் செக்யூரிட்டிக்கு உங்களை நீங்களே தற்காத்துக்கிறதுக்கான அலையன்ஸை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னுடைய பேராதரவு இருக்குன்ற அளவுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. பட் இந்த ஒரு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாடு என்ன மாதிரியான ஒரு உலகத்துக்கே ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய சித்தாந்த ரீதியான காட்டு மிராண்டிகளை கொண்ட நாடு அப்படின்றத ட்ரம்ப் ரியலைஸ் பண்ண. ஏன்னா ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் அடி உள்ற வரைக்கும் தெரியாது. இப்போ 9/11 அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா அமெரிக்க வீரர்கள் 100கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க ஆப்கானுக்கு எதிரான யுத்தத்தில். அந்த 100கணக்கான பேர் கொல்லப்பட்டதுக்கு ரெட்டை வேடம் போட்டு அவங்கள வந்து கொல்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு மிக முக்கியமான ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவம் மற்றும் ஐஎஸ்ஐ. ஸோ இவங்க வந்து திருந்த போகிறது கிடையாது. பஞ்சாப் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிந்த ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பேசும்பொழுது, வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, வரக்கூடிய பஞ்சாப் மாநில தேர்தலில் இந்த 2 தேசிய கட்சியில் ஏதாவது ஒன்று காங்கிரஸ் ஜெயிக்கணும், இல்லை பிஜேபி ஜெயிக்கணும். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ பஞ்சாப் இருக்குது அப்படின்றதும், ப்ளஸ் பஞ்சாபில் இருக்கக்கூடிய என்னுடைய நிறைய நண்பர்கள்ட்ட பேசும் பொழுது எந்த காரணத்துக்காக
அகாலிதள் மற்றும் பிஜேபியோட கூட்டணி அரசாங்கம் வீழ்த்தப்பட்டுச்சோ, இதுக்காக இந்த ட்ரக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய ட்ரக் வந்து ஒரு தலைமுறையை கம்ப்ளீட்டா காலி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை மாறி அவங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் நடுவில் ஒரு கவர்மெண்ட் வந்து பிறகு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போடும்போது இன்னைக்கு அதை விட மோசமான நிலைமையில பஞ்சாப் போயிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க அங்க கூடிய எல்லாருமே சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல மோகா போன்ற கிராமங்கள்ல அந்த போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர்கள் வீட்டில் 20-25 வயசு பசங்களை என்ன பண்றதுன்னு தெரியாம இரும்பு சங்கிலி போட்டு வீட்டில் கட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்டேட்டோடைய ஒரு மிகப்பெரிய தேசபக்தி கொண்ட ஒரு மாநிலம், இராணுவத்துக்கு மிக அதிகமான மகன்களை கொடுத்த ஒரு ஸ்டேட்டை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா ட்ரக்ன்ற ஒரே விஷயத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஒரு பெரிய கொலாப்ஸை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம உன்னிப்பா இருக்க வேண்டிய தருணம். இதுல லோக்கல் பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வர்றது, இல்ல ஓட் பேங்க் பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வர்றது, இல்ல மத ரீதியான இதுக்கு சாயம் பூசி எடுத்துட்டு போறது சரியா இருக்காது. ஏன்னா இதுல கடைசியா பாதிக்கப்படக்கூடியது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனும். இந்த ஆபரேஷனை பின்னுக்கு நின்று நடத்திய அனைத்து காவல்துறையினர், உளவுத்துறையினருக்கும் மீண்டும் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய சல்யூட். இந்த ஆபரேஷனை பத்தியான டீட்டெயில்ஸ் நமக்கு ஃபுல்லா கிடைக்கும் பொழுது மீண்டும் ஒரு காணொலியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.